ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய சண்டே நைட்டு டு நெக்ஸ்ட்டு மண்டே ஆஃப்டர்நூன் வரையும் என்ன ரொட்டீன் இருந்தது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஆதிரா வந்து மேகியில் மக்ருனி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து கிச்சனுக்கு அதுவரையும் ஞாபகம் இருக்கும், கிச்சனுக்கு வந்து குக் பண்ணும்போது டக்குன்னு வேறு ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மார்னிங்லேருந்து வீட்டில் தான் இருக்கவும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டாங்க, இது தான் இன்றைக்கி வேணும்னு சொல்லி. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு வந்து மக்ருனி செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் வந்து இது ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஏர்லியர் டின்னராகவே முடிச்சிடலான்னு சொல்லி அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் மக்ருனி மசாலா மக்ருனி மாதிரி செய்யாமல் கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பன்னீர் மக்ருனி செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஜீரா இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கிடையிலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து மக்ருனியுமே வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாட்டில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வந்து எண்ணெயும் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா மக்ருனி வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சோண்டு பச்சை தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை அப்படின்னா அது அப்படியே எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கிட்டு நமக்கு அப்புறம் மக்ருனி செய்யும்போது கொஞ்சம் அதெல்லாம் ஒன்று ஒட்டியுமா வரும். இப்படி நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டு வச்சோம் அப்படின்னா ஒன்று வந்து என்னோட ஸ்டிக்கி ஆகாமல் கொஞ்சம் நல்லா தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நல்லா வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு தக்காளி அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியது. எல்லாமே நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பாவும் சரி தம்பியும் சரி இன்றைக்கி தம்பிக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால நான் வந்து எல்லா மசாலாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து இன்றைக்கி நாங்கள் கடையில் வாங்கலை, வீட்டிலே செஞ்சது தான். அம்மா வந்து காலையில் அப்பா பால் வாங்கிட்டு வரும்போதே 1 லிட்டர் பாலில் பன்னீர் வந்து திரித்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இதை வந்து கொஞ்சம் க்யூப்ஸாக தான் கட் பண்ணி நான் ஆட் பண்ணேன். பட் ஆனால் ஏன்னா அந்த கிண்டும் போதே எனக்கு ஒரு டவுட், ஓகே இது வந்து க்யூப்ஸாக இருக்காது, அப்படியே அதுக்கேற்ற மாதிரி கீமா மாதிரி மாறிடுச்சு, பன்னீர் கீமா மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாவை வந்து கொஞ்சம் நேரம் அது கூட போட்டாங்கன்னு மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க மக்ருனியை இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ மக்ருனியை நல்லா ஆட் பண்ணும்போதே அந்த பன்னீர் வந்து உதிரியாக ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. மக்ருனி சர்வ் பண்ணுற டைமில் நம்ம வந்து கொத்தமல்லியும் அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ரொம்ப ஸ்பைசிலாம் நான் வந்து செய்யவே இல்லை. அப்புறம் கொண்டு போய் வச்சதுக்கப்புறமே பாப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான், பாப்பா, தம்பி, அம்மா 4 பேரும் ஃபஸ்ட்டு உட்காந்து எல்லாமே சாப்பிட்டோம். தம்பி ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து அதை ட்ரை பண்ணான். ஒரு 2-3 மக்ருனி தான் சாப்பிட்ருப்பாரு. பட் இருந்தாலும் ஓகே, அவன் வந்து காரம் அதுன்னு எதுவுமே வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் ஓகே ஓரளவு நல்லா தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ரசம் ரைஸ் வச்சுருந்தேன். இவன் இது எந்த அளவுக்கு சாப்பிட்றானோ சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் ரசம் ரைஸ் வச்சுக்கலான்ட்டு அப்புறம் அவனுக்கு ரசம் ரைஸ் கொடுத்து தான் அவனை தூங்க வச்சோம். ஸோ இது வந்து மண்டே மார்னிங். அன்றைக்கி வந்து ஸ்கூல் இருக்குது, பாப்பாவுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படிங்கிறதுனால என்ன செய்யலாம் எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. சரி அவகிட்டே கேட்கும் என்ன வைக்கலாம் அப்படின்னு. அவங்க உடனே எனக்கு பேன் கேக் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னால் இன்றைக்கி வந்து ஆப்பிள் கோதுமையில் வந்து பேன் கேக் செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி மட்டும் வச்சுக்கிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு வந்து அன்றைக்கி குழந்தைங்களுக்கு பொங்கல் தான். ஸோ பொங்கல் ஏன்னா இட்லி மாவு இல்லை, எதர் இட்லி மாவு இருந்தால் இட்லி தோசை ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துட்ருப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பச்சரிசி பொங்கல் ஒரு நாள், அப்புறம் வரகரிசி பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறது. வீக்லி ஒன்ஸ் வந்து உப்மா அந்த மாதிரி ஏதாவது மார்னிங் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன்.
ஸோ அன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணுவேன். ஏன்னா பாப்பா ஆதிராவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கேஷ்யூஸ் இருந்தால் சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு ஆற வச்சுட்டு இங்கே வந்து பேன் கேக் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு அரை கப் கோதுமை எடுத்திருக்கேன். அது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம ஸ்வீட்னஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் ஆப்பிளை வந்து கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி செத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல, அவ்வளோதான். ஸோ இதை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஊற்றி, ஏன்னா அவரோட டிஃபன் பாக்ஸில் இல்லை ஸ்நாக் பாக்ஸில் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இதில் வந்து நெய் இல்லை பட்டர் ஏதாவது அடியில் வந்து தடவிட்டு அதுக்கு மேலே இந்த இதை வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வரும். ஸோ குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆதிரனுக்கும் வந்து அன்றைக்கி கொடுத்தேன். அவன் வந்து ஒரு அரை இது போல் தான் சாப்பிட்டாரு. ஏன்னா ஸ்வீட்னஸ் இருக்குது சாப்பிடுவான்னு நான் நினச்சேன். பட் இருந்தால் அவன் சாப்பிடவே இல்லை. ஒரு லேட்டாக ஒரு 11 o'clock போல் தான் நான் அவனுக்கு கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி ஸ்நாக் பாக்ஸுக்கு ஆதிராவுக்கு வந்து என்ன பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஆப்பிள் வீட் பேன் கேக்கு, அது கூடவே வந்து கொஞ்சோண்டு மாதுளை, இதை தான் வந்து லன்ச் ஸ்நாக் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து 9:30 கொண்டு போய் விட்டுட்டேன். ஸ்நாக் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண முடியல டைமுக்கு. ஸோ அவளை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் நான். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளான தக்காளி சாதம் தான் வச்சாச்சு. கூட வந்து சாப்பிட்றப்ப எக் யாருக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ 12:30 ஆகிடுச்சு. போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க என்றைக்குமே வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசினது கிடையாது. என்ன கற்றுக் கொடுத்தாங்க? ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் பேன் கத்து கொடுத்தாங்க, கேக் கத்து கொடுத்தாங்க, அங்க பாத்துங்க கொடுத்தாங்க, பேக் கத்து கொடுத்தாங்க. அப்புறம் என்ன கத்து கொடுத்தாங்க? தெரியல. பாரு, டைமிங் வச்சுனா என்ன தெரியுமா? ஒரு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது எழுதுனா லாஸ்ட்ல ஒரே மாதிரி வார்த்தை 3 இடத்துல 3 எழுத்துல இருந்தா அதான் ரைமிங் வேர்ட்ஸ். எப்படி எக்ஸாம்பிளுக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாரு ஏ இருக்குல்ல, அதுக்கப்புறம் டி இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஹெச் லாஸ்ட்ல அதே மாதிரி வந்தா அது எப்படி? கேட், மேட், அந்த மாதிரிங்களா? இதான் ரைமிங் வேர்டுங்களா? இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டீங்களா? இன்றைக்குமே ஸ்கூல் விட்டோ இல்லை லன்ச் பிரேக்லேயே வந்து இந்த மாதிரி எக்ஸைட் ஆகி சொன்னது இல்லை. பட் இன்றைக்கி வந்து இந்த ரைமிங் வேர்டு ரொம்ப புதுசாக அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்களாம். அவங்க வந்து எனக்கு வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்தா ரைமிங் வேர்ட்னால் என்ன, அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இதை தான் நான் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. யூஸ்வலாக நான் வந்து அவளை வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். பாப்பா இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது, யார் உங்ககிட்ட என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம பொண்ணுங்க பையன் 2 பேருமே வந்து அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியில் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, வெளியில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா அப்படி இருக்குது என்விரான்மெண்ட்டு. ஸோ அவங்க கெட்டது கற்றுக்குறாங்களா நல்லது கற்றுக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து ஸோ இது வந்து ஒரு 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 ஸ்டார்டிங் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பா ஸ்கூலில் என்ன கற்றுக்கிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லி பழகிட்டா அப்படின்னா நம்மளை வந்து லைக் ஒரு மியாராக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவள் வந்து ட்ரீட் பண்ணுவாள். ஸோ அவள் வந்து நாளைக்கு ஏதாவது என்ன அவங்க லைஃப்பில் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனோ ஒரு பயமோ இல்லாமல் நம்ம கூட வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால நான் வந்து யூஸ்வலாக அவளே என் பொண்ணே வந்து என்ன நடந்ததுன்னு அவள் ஷேர் பண்ண மாட்டாள். பட் நான் அவளை உட்கார வச்சு இன்றைக்கி நீ என்ன பண்ண, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன பண்ணாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அன்றைக்கி ஸ்கூலாக இருந்ததோ இல்லை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த டே எப்படி இருந்தது, எப்படி எல்லோரும் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன். அவளுமே உட்காந்து சொல்லுவாள். இது வந்து இப்போ அவளாகவே இன்றைக்கி வந்து சொல்லவும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே, லைக் அவள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, நம்மக்கிட்ட அவளாகவே நம்ம கேட்காம ஷேர் பண்ணுறா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து தக்காளி ரைஸ் கூட வந்து மசாலா எக் தான் வந்து ஆம்லெட் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதை செஞ்சு கொடுக்கவும் அவள் வந்து சாப்பிடல. பட் இப்போ வந்து அவளாகவே எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறா, நம்மளாக வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு இது ஈவினிங் ரிட்டர்ன் வந்து அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.